ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டைம் சேவிங் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கோதுமை அடை. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1 கரண்டி தேங்காய். தேங்காய் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக அரிசி ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அது தோசை மாதிரி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தோசைக்கல்லை அடுப்பில் ஏற்கனவே காய வச்சுட்டேன். அடை சைஸ்லேயே இதை ஊற்றுங்க. நல்லா செவக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கோதுமை மாவு அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.